திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். நல்லா தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி உங்களை வழி நடத்தக்கூடிய கிரகம் ரொம்ப பலமா 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அதுவும் குருவனுடைய பார்வையில முழுக்க முழுக்க ராசி அதிபதி நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல ராசி அதிபதி அருமையா இருக்கிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்றோம். அதுவும் தனுசு வீடு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தோஷம் இல்லாத வீடுன்னு சொல்றோம். அப்ப தோஷம் இல்லாத வீட்டுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு மிகுந்த யோகமான காலகட்டங்கள். 7.5 சனியில நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் இதெல்லாம் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் குரு நேரா உங்க ராசியை, அதாவது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குரு தன்னுடைய ராசியாக இருக்கக்கூடிய தனுசையும் பார்க்கிறது. தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை சொல்லக்கூடியது. இப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாசம். அப்ப இந்த மாசம் எல்லாம் முன்னோர்களை வழிபாடு செய்யறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இது போல விஷயங்கள் எல்லாம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது லைஃப்ல வரும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு. இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா சுக்கிரன் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுல இருக்காரு. 20ஆம் தேதிக்கு மேல இங்க வரார். 2 7 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டுல இருந்ததுன்னா விபரீதமாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இப்படிங்கிறது இருந்தாலும் கூட அது வர்றதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துதான் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல 7ஆம் அதிபதி போய் 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கையாள்வது என்பது ஒரு சிறப்பு. ஏன்னா 7ங்கிறது கணவன் மனைவி, திருமணம், நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அவர் 8ன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொஞ்சம் எல்லாமே லேட்டா நடக்கிறது, அல்லது சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுக்கறது, சின்ன அவமானத்தை கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கும். அப்ப 20ஆம் தேதிக்கு மேல அந்த சுக்கிரனும் தனுசு வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது மிகுந்த யோகத்தை கொடுப்பார்.
அப்ப 20ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. இது வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். இந்த மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படியுமே வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அது மேஷராசியில பிறந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேஷராசி மேஷ லக்னத்துல பிறந்தால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இது வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா, ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுல இந்த மாதிரி டைம்ல வந்து குறிச்சு கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதிக்கு மேல அவரு 8ஆம் வீட்டுக்கு வர்றார். இப்போ 3 மற்றும் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத கடன் வாங்குறது, கடன்னால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, கொஞ்சம் உங்களுடைய அதாவது ஆதார் கார்டு, லைசன்ஸ் இந்த மாதிரி உங்களை வந்து ஐடென்டிஃபையா சொல்லக்கூடிய கார்டு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். தேவையில்லாம அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொலைகிறது அல்லது வந்து அதாவது டேமேஜ் ஆகுறது இது போல நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சின்ன சின்ன சண்டை வரும் இந்த காலகட்டங்கள், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது இந்த மாதம் நல்லா இருக்கும். அதே போல 6 8க்கு வரும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் தேவையில்லாம வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சூரியன். இவர் உங்களுக்கு 5 அவரும் 20ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்டுல தான் இருக்கார். 8ஆம் இடங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஆயுள் ஸ்தானம் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது. 2வது பாத்தீங்கன்னா அது ஒரு மறைந்த இடம் அப்படிங்கிறது அமைப்பு. ஆனா 8ஆம் இடத்துலதான் நிறைய ரகசியங்கள் இருக்கும். நிறைய சிந்தனைகள் அந்த இடத்துலதான் வரும். 8ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வழுக்குது அப்படின்னாலே நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்கன்னு அர்த்தம். புதிய புதுசா கண்டுபிடிப்பாங்கன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ஜாதகத்துல 8ஆம் இடம் வலுப்பட்டு இருந்ததுன்னா உங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லை. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது, திங்கிங் நிறைய இருக்கும். 8 தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையா இருக்கும் நமக்கு. அதனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப 5 இருக்கக்கூடிய ஒரு 8ல போய் இருக்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இன்னுமே கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிப்பீங்க. ஒரு குலதெய்வம் தெரியல அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா 8ல போய் இருக்கு, 8ல இருக்குன்னா மறைஞ்சு நிக்கிறத கூட கண்டுபிடிப்பீங்க. குலதெய்வம் எங்க இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூட அது காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த மாசம் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறது அமைப்பு. ஆனா கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில உங்களுடைய டிப்ரெஷன்னால உங்களுக்கு 7 சனி நடக்குது, 5 போய் மறையும் பொழுது கொஞ்சம் டிப்ரெஷன்னால மன குழப்பத்தினால கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட உங்களுடைய நேரத்தை இந்த காலகட்டங்கள் அதிகமா விரயம் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரலாமே தவிர மற்றபடி மேஷ ராசிக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா வக்கரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிவிட்டார் 12ஆம் வீட்டுல. அப்போ வக்கரத்துல இருந்து நிவர்த்தி ஆகினாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேக்சிமம் தொழில் ஓரளவுக்கு ஓடும், லாபங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். தேவையில்லாம இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. மற்றவர்களிருந்து அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 3 மாசமா 4 மாசமா பாத்துட்டீங்கன்னா வக்கரமா இருக்கும்பொழுது ரொம்ப கோபம் அதிகமா வந்திருக்கும், புரிதல் இல்லாம இருந்திருக்கும். என்ன பண்றது, என்ன செய்யறது, எல்லாமே தொட்டது எல்லாமே கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுனால விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் அடிக்கடி உடல்நிலையில தொந்தரவுகளை கொடுக்கும் அல்லது கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும். இதுலயே பாத்துட்டீங்கன்னா அடுத்தது என்ன வேலை செய்யறது என்னன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மந்த புத்திகளை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடங்கிறதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசனவாய் பகுதியில பிரச்சனை ஆகுறது, வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள், யூரினரி பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை உங்க ஜாதகத்துல அப்படின்னு இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போல தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. 40 வயசுக்கு மேல வரக்கூடிய 7.5 சனி யோக சனி நம்ம சொல்றோம். அது 40 to 50ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டான பீரியட். இந்த டைம்ல நல்லா வருமானம், நல்ல சம்பாத்தியம் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஜாதகத்துல அதையும் கவனிச்சு பாத்துக்கோங்க. தசாபுத்திகளும் நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த மாதம் நிச்சயமாக இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெய்வ அருள் நிறைய இருக்கு. நீங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு வரும் அப்படிங்கறதா உண்மை. உங்க ஜாதக ரீதியா, உங்க தசாபுத்திகள் ரீதியா, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.